ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் த லயர் அண்ட் ஹிஸ் லவர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் தன் லைஃபை தொலைச்ச மாதிரியே நின்றுட்டு இருக்கான் தனியா. அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மியூசிக் கான்சர்ட்ல சாங் பாடிட்டு இருக்காங்க. அவங்களோட சாங்கை தான் எல்லாருமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சாங் கேங்கோட பேர் தான் க்ரூட் பிளே. க்ரூட் பிளேன்னு சொன்னாலே பொண்ணுங்கலேருந்து எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோட சாங்ஸ். அது மட்டும் இல்லை, எந்த பக்கம் திரும்பினாலும் அவங்களோட ஃபோட்டோஸ், பேனர்ஸ் இப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட சாங்ஸ் எல்லாமே ஃபேமஸ். ஹீரோ திரும்பி பார்க்குறான். ஒரு ஹெலிகாப்டர் வந்து நிற்குது. அதுலேருந்து அந்த க்ரூட் பிளே மெம்பர்ஸ் எல்லாமே இறங்கி வராங்க. அவங்க எல்லாமே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஹீரோவும் அந்த க்ரூட் பிளேயில் ஒரு எக்ஸ் மெம்பர் தான். ரொம்ப காஸ்ட்லி ஃபேமிலி போல இருக்கு. வெயில கூட கோட்டு போட்டே சுற்றிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஹீரோ கூட எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒரு கருப்பாடு மட்டும் நீங்கள் எல்லாருமே போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹெலிகாப்டரில் ஏறி உட்காரான். ஆனாலும் சேடாக தான் உட்காந்துருக்கான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பேசிட்டு வரும்போது அந்த க்ரூட் பிளேயோட மேனேஜர் வந்துட்டு உங்களுக்காண்டி தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அங்கேருந்து கலந்துக்கிறான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த மேனேஜர் வந்து ஹீரோ கிட்ட நீ இன்னும் அந்த சாங்கை எழுதி முடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. பட் ஹீரோ எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ அவனோட ஒர்க் பிளேஸ்ல இருந்து அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேயும் ஹீரோ ரொம்பவே ஒர்க் பார்த்துட்டு டயர்ட் ஆயிடுறான். அதனால சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட என்னோட சாங் இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேரு மரி. அவ ஹீரோ கிட்ட வந்து நீ என் பாய் ஃப்ரெண்ட் தானேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணு ஹீரோ ஏமாத்திட்டு இருக்கிறது ஹீரோக்கு தெரிஞ்சோன்னா அதை கேட்கறான். அதை கேட்கணும் இவ செம்மையா ஷாக் ஆயிரா. வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி முழிக்கிறா. ஹீரோ ஒரு இடத்துல நின்று ஹெலிகாப்டர் விட்டு விளையாடிட்டு இருக்கான். அவனுக்கு செம கடுப்பா இருக்கும் அந்த பொண்ணு பண்ணதை நினைச்சு. அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துலயே ஹீரோ சின்சியாரிட்டி லெவலுக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுது. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சாங் தோணா அதை உட்காந்து ஹம் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஹம் பண்றதை ஹீரோன் தூரத்துல நின்று பார்த்துட்டு இருக்கா. ஹீரோன் வெஜிடபிள்ஸ் விற்கிறதுக்காண்டி வந்திருப்பா. பட் இவன் ஹம் பண்றதை கேட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறான். இவன் பாடுறதை கேட்டுட்டே நின்னதுல அவ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சிதறி ஓடி போயிடுது. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஹீரோட காலில் போய் நிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாரி கேட்டு அது எல்லாத்தையுமே அள்ளிட்டு இருக்கா. ஹீரோவும் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா அவளை பார்த்துட்டு உனக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ யோசிக்கிறான் நம்ம என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்க்கும்போது அவனை ஹீரோன் பிடிச்சி இழுத்துட்டு எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோன் அவன் கிட்ட நான் உன்னை பார்த்தோன்னே விழுந்துட்டேன் உனக்கெல்லாம் உன் சாங்குக்காண்டி அப்படின்னு சொல்லும்போது இது என்னடா புது வம்பால இருக்கு அப்படின்ற மாதிரியே ஹீரோ முழிக்கிறான். அவன் கிட்ட ஹீரோன் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ சின்யா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அந்த பேர் அவனோட ஒரிஜினல் நேம் இல்ல, அது அந்த க்ரூட் பிளேயோட ஒரு மெம்பரோட நேம் தான். ஹீரோன் கிட்ட அவன் போய் சொல்லிடுறான். இங்க க்ரூட் பிளேயோட மெம்பர்ஸை இன்டர்வியூ போட்டோன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோட கேப்க்கு தான் இப்ப சின்யா வந்திருப்பான். அவனோட பேரை தான் ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பான். சின்யா கிட்ட ஹீரோ இருக்கு இந்த குரூப்பை விட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு அவன் ஹீரோ பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க. அந்த குரூப்லயே ஒருத்தன் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹீரோக்கு. அவனுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. அவனும் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் பத்தி தான் சொல்றான். அவனும் ஹீரோயின் பத்தி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா பாத்துக்கோ அவளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து சொல்லும்போது ஹீரோவும் என்னோட பெஸ்ட்டை நான் எப்பவுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மேனேஜர் ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியும் நீங்க மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பல்பு கொடுத்துறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறான் ஹீரோ. அந்த மேனேஜர் கிட்ட நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போங்க, மரியோட பர்ஃப்யூம் ஸ்மெல் தான் உங்க மேல அடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை இப்போ இந்த மேனேஜர் தான் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஹீரோ ஒரு ஷாப்புக்கு ஹீரோனை தேடிட்டு போறான். ஆத்தி அவ ஃபேஸ் நமக்கு நாமும் இல்லையே, சரி சமாளிப்போம் அப்படின்ற மாதிரியே ஹீரோ போயிட்டு இருக்கான். அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாமே ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட பேரு அக்கி. அக்கி தான் வந்து க்ரூட் பிளே மெம்பர்ஸோட சாங்ஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஃபேஸை வந்து யாருக்குமே காமிச்சதுல ஒருவேளை அழகா இருக்க மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி தப்பா அவனுக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டு எது அப்படின்ற மாதிரியே ஷாக்கா முழிக்கிறான். அந்த பிளேஸ்க்கு ஹீரோனும் வந்துடுறா. ஹீரோ வந்து நம்ம ரெண்டு பேருமே வேற எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த க்ரூட் பிளே சாங்ஸோட சீரீஸை எடுத்து வச்சுட்டு இந்த சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இது அக்கி தான் எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தியே ஹீரோ முன்னாடியே பாராட்டி பேசிட்டு இருக்கா. அங்க ஹீரோனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஒருத்தன் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிக்கிறான். அந்த அளவுக்கு அவன் நடிச்சிட்டு இருக்கான். அவன் ஹீரோவை பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தப்பா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் செம காண்டாயிரா. அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஹீரோவை இழுத்துட்டு ஓடிட்டு இருக்கா. இப்ப இவன் ஏன் ஹீரோ கிட்ட ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடுறான்னு தெரியல. ஓடிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு பிளேஸ்ல போய் நின்றுறா. ஹீரோ ஆத்தாடி இப்ப வச்சு இவளுக்கு நிக்கணும்னு தோணிச்சு அப்படின்ற மாதிரியே முடிக்கிறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ ஹம் பண்ண சாங் என் மண்டேக்குள்ளே ரிங்காரம் போட்டு சுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அந்த சாங்கை பத்தி ஆஹாவோன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கா. ஹீரோன் அந்த சாங்கை பாடுறதுக்காண்டி எடுக்கிறா. ஹீரோ வேகமா ஓடி போயிட்டு நீ பாடினா சங்க புடுங்கி வெளியில போட்டுற மாதிரி அவளோட வாயை பொத்திக்கிறான். ஹீரோ அவகிட்ட எனக்கு சாங்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது
ஹீரோயின் வந்து கேட்குறா, நீ எதுக்குப்பா அழுகிறா அப்படின்னு உடனே ஹீரோ, நான் அழுகிறேன், நான் கண்ணு வைக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். பட் ஹீரோயின் வந்துட்டு நீ அழுகிறான்னு பச்சையாவே தெரியுது அப்படின்னு உடனே ஹீரோக்கு தாரையா கொட்டுது. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஹீரோவை அணைச்சு பிடிச்சிக்கிட்டே உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோடனே ஹீரோ ரொம்பவே ஃபீல் ஆயிரான். அதுக்கப்புறம் அவளை கிஸ் பண்ணிக்கிறான். ஹீரோயின்ட்ட எனக்கு பாடுற பொண்ணுங்களை சுத்தமாவே பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஏன்னா மரியும் ஒரு சிங்கர் தான், அவளால இப்ப பாடுற பொண்ணுங்களே அவனுக்கு பிடிக்காம போயிடுது. அந்த மேனேஜர் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட மரி பாடின சாங் வந்து ஃபேமஸ் ஆகல, ஸோ அக்கி எழுதின சாங்ஸை வந்து அவளை பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஹீரோ இப்போலாம் சரியாவே இல்லை, அவன் ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்கான் அப்படின்னு போது அதுக்கு அந்த மேனேஜர் வந்து சொல்றாரு, அவன் டிப்ரெஷன்ல இருக்கும்போது தான் நல்லாவே சாங் பாடுவான் அப்படின்னு சொல்றாரு. விட்டா இவரே கொளுத்து போட்டு அவனை இன்னுமே டிப்ரெஷன் ஆக்கிடுவார் போல. ஹீரோ அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொன்னது, அந்த சாங் பாடுற பொண்ணுங்களே அவனுக்கு பிடிக்காதுன்னு சொன்னது சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அவளோட மனசுல எனக்கு சாங்னா ரொம்பவே உயிருன்னு சொல்லிட்டு அதையும் அவன் நினைச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அங்க மரியும் இருக்கா. அவளை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு பாடுறதுக்காண்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கா ஒரு பிளேஸ்ல நின்று. ஆனா ஹீரோனுக்கு ஹீரோ சொன்னது மட்டும்தான் மனசுல இருக்கு. அவளால சுத்தமா பாட முடியல. ரொம்பவே சேட் ஆயிரா. இவ சேடா இருக்கத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. இப்ப பாட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பாட ஆரம்பிக்கிறா. அந்த மேனேஜர் கரெக்டா அந்த பிளேஸ்க்கு வராரு. வந்து ஹீரோயின் பாடுறதே பார்த்துட்டு இருக்காரு. மாதிரி ஹீரோ கிட்ட அந்த மேனேஜர் கூட இருக்க அஃபேரை பத்தி சொல்லிட்டு இருக்கா. அவர் தான் எனக்குள்ள இருக்க டேலண்ட கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன ஜீனியஸ்னு எப்ப பாரு சொல்லிட்டே இருப்பாரு. அந்த ஒரு வேர்ட்ல தான் நான் கவுந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஆனா அந்த மேனேஜர் நன்னாரி பையா அப்ப சொன்ன அதே டயலாக்க இப்பவும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப சொன்ன அதே நிலாவா மாதிரி தான் இப்பவும் அதே டயலாக்க ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இந்த ஒரு டயலாக் அடிச்சு விட்டு தான் பூரா பேரையும் கரெக்ட் பண்ணிருக்கான் போல இருக்கு. அதனாலதான் மரி அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் மரி கிட்ட என் லைஃப்லயும் ஒருத்தி வந்துட்டா, நான் க்ரூட் பிளேயோட அக்கின்னு தெரியாமலே அவ என்ன ரொம்பவே லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் இங்க ஹீரோக்கு தெரியாம நரோட்ல நின்று சாங் பாடிட்டு இருக்கா. ஹீரோயின் பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கான். ஹீரோ விட்டா என் காதுல இருந்து ரத்தமே வர வச்சிருவான் போல இருக்கே, தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியா அவ முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் சாங் பாடி முடிக்கிறான். அந்த மேனேஜர் அங்க வந்து அவங்கள ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இனிமே எப்படி நீங்க க்ரூட் பிளேல நீங்களும் ஒரு மெம்பரா இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மேனேஜர் ஹீரோனையும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸையும் அவரோட ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போயிட்டு இனிமே எப்படி உங்களோட சாங்ஸ் தான் வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த 5 ரூபாய் பையன் இன்னுமே ஓவர் ஆக்ட் பண்றதை நிறுத்தவே இல்லை. அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்ன்ற பேர்ல ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த மேனேஜர் ஹீரோயின் கிட்ட இனிமே எப்படி உங்களோட சாங்ஸை வந்து க்ரூட் பிளே மெம்பர்ஸ்ட கொடுத்துருங்க, அவங்க உங்களுக்காண்டி பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த க்ரூட் பிளே மெம்பர்ஸ் எல்லாருமே பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க அந்த மேனேஜர் வந்து அவங்கள ரொம்பவே சீப்பா பேசிட்டு இருக்காரு. நீங்க ஒழுங்காவே பாட மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோ வர அவன் கிட்ட அந்த மேனேஜர் என் கூட வா, நான் உனக்கு கொஞ்சம் பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லும்போது ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அந்த மேனேஜர் விடாம நீ என் கூட வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அந்த பசங்க கிட்ட இருந்து நான் சாங்ஸை மட்டும் வாங்க போறேன் அப்படின்னு. இதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஃபீல் ஆயிடுறான். என் லைஃப்ல விளையாடின மாதிரி அவன் லைஃப்ல விளையாடிடாதீங்க அப்படின்னு சொல்றான். அந்த பிளேஸ்க்கு சின்னியா வந்துட்டு நீங்க சொன்னதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பாடுறத சின்னியாவும் அந்த மேனேஜரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதை கேட்டு சின்னியா வந்து சொல்றான், ஹீரோ இதை பார்த்திருந்தா இவளை விட்டுருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சின்னியாவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிரா. ஏன்னா ஹீரோனுக்கு சின்னியானா ரொம்பவே பிடிக்கும். அதனால ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அந்த சின்னியாவும் நான் என்ன எப்படி ஹீரோனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். அப்ப அந்த க்ரூட் பிளே சாங்கை கேட்டுட்டே அவனோட பிளாஷ்பேக்கை நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த க்ரூட் பிளேல ஒரு மெம்பரா இருப்பான். அவன் ஜாலியா அவனோட ஸ்கூல்ல பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாருமே ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. ஒன் டே அந்த மேனேஜர் ஹீரோவை தனியா கூப்பிட்டுட்டு போய் சொல்றாரு, உங்க கேங்ல யாராச்சும் ஒருத்தங்களை நான் தூக்கிட்டு வேற ஒருத்தவங்களை போட போறேன், உங்க சாங்ஸை இனி அவங்க தான் பாட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா இது எதுவுமே தெரியாம இவனுங்க யாரடா டம்மியா உட்காந்து மிக்சர் சாப்பிடுறாங்க அந்த குரூப் மாதிரியே உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் ஹீரோ கூட்டிட்டு போய் சினியா காமிக்கிறாரு. இனிமேட்டு இவன் தான் க்ரூட் பிளேல இருக்க போறான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்றேன், நீங்க என்ன தூக்கிடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸை யாருமே தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றான். இதனாலதான் ஹீரோ அந்த க்ரூட் பிளேயை விட்டு வெளில வந்திருப்பான். ஹீரோ போன் எடுத்து ஹீரோனுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோன்ட்ட இருந்து கால் வருது. ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் நோட் பண்றாங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் சவுண்டு கேக்குது. சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தா ஹீரோன் இருக்க அதே பிரிட்ஜ்ல தான் ஹீரோவும் நின்றுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோன் வேகமா ஓடி வரா. ஹீரோன் வேகமா ஓடி வந்தால அவ பேகே பிஞ்சு எல்லா திங்ஸுமே கீழே கொட்டிடுது. ஒரு ரொமான்டிக் லுக்கு கொடுக்கலான்னு வந்தா இப்படி மொக்கையாயிடுச்சு அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் ஃபீல் பண்றா. ஹீரோ உட்காந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோன் இது எனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி உட்காந்து எல்லாத்தையுமே பொறுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை ஹக் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோனை மீட் பண்ணது, பேசினது, பழகினது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்கறான், நீ அவகிட்ட போய் சொல்லிட்டு அந்த பொய்யை இப்படியே தான் மெயின்டைன் பண்ண போறியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்து அவகிட்ட சீக்கிரமாவே நான் உண்மையா சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோன் சாங் பிராக்டிஸ் பண்ற இடத்துல நின்றுட்டு இருக்கா. அந்த க்ரூட் பிளே மெம்பர்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாருமே பார்த்து ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மரியும் அங்க வர, அவ பெரிய சிங்கர். அவளை பார்த்தோன்னே ஹீரோன் ரொம்பவே
சந்தோஷம் ஆயிரா அவளே பார்த்து ஈன்னு சொல்லி இழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சின்யா அங்க வரான், வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அந்த க்ரூட் பிளே மெம்பர்ஸ் எல்லாமே சாங் பாடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனை கூட்டிட்டு போறான். ஹீரோயின் எனக்கு அகி சாங்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்யாட்ட சொல்லிட்டு இருக்கா. அகி தான் ஹீரோன்னு தெரியாமலே அவ பேசிட்டு இருக்கா. இங்க சின்யாக்கு ரொம்பவே பர்னிங் ஆகுது அவ அக்கி பேரை சொல்றதுனாடி. அந்த ஓவர் ரியாக்ட் பண்ற பையன் அங்க நின்றுட்டு இருக்கான். அந்த பிளேஸ்க்கு ஹீரோவும் வரான். வந்துட்டு நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து மேனேஜர் கூட்டிட்டு வந்ததை சொல்லும் போது அதை கேட்டுட்டு ஹீரோ அந்த மேனேஜரை பாக்குறதுக்காண்டி வேகமா ஓடி போறான். ஹீரோ அந்த மேனேஜர் கிட்ட ஹீரோனோட லைஃப்ல விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த மேனேஜர் வந்து சொல்றாரு, நீ அவளை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றா, நான் அவளை பத்தி ஒண்ணுமே தெரியலையே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே அசிங்கப்படுத்துறாரு. ஹீரோ அவர்கிட்ட என்னோட லைஃப்ல நீங்க ப்ளே பண்ண மாதிரி ஹீரோனோட லைஃப்ல நான் ப்ளே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோட லைஃப் இந்த மேனேஜரால தான் ஸ்பாயில் ஆயிருக்கும். அந்த மேனேஜர் அங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் திரும்பி பாக்குறான். அந்த சினியா உட்காந்து ஒரு மணி தேலமா ஹீரோயின் கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். இதை ஹீரோ உட்காந்து பாக்குறான். அந்த க்ரூட் பிளே மெம்பர்ஸ் எல்லாருமே பாட ஆரம்பிக்கிறாங்க. அதை ஹீரோயின் ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. அவளோட ஓவர் ரியாக்ட் ஃப்ரெண்டு அவகிட்ட ஏதோ சொல்றதுக்காண்டி ஓடி வரான். பட் ஹீரோயின் அந்த சாங்கையே ரசிச்சு கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோனுக்கு தெரிய வருது, ஹீரோவை ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்ப அவன் ஹம் பண்ணிட்டு இருந்த சாங்கை தான் இவங்க இப்ப பாடிட்டு இருக்காங்க. அதை ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் முன்னாடி ஹீரோ வந்து நிக்கும் போது ஹீரோயின் வந்து கேட்கறா, எதுக்கு என்கிட்ட இவ்வளவு நாள் போய் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சாரி கேட்கறான். அதுக்கப்புறம் அவன் சின்னியா இல்ல நான் தான் அக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உண்மையா ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயின் இவ்வளவு நாள் பாடுறத மறைச்சு வச்சிருந்திருப்பா ஹீரோ கிட்ட இருந்து. அதை இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சாரி கேட்கறா. அப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து சொல்றா, நீ ஹம் பண்ண சாங் என்ன ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனா அவனோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயின் பேந்த முழிக்கிறான். இவன் எங்க நம்மள கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதான் என்னோட உண்மையான உலகம் உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோனும் போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோட ஒரு கிட்டாரா பாக்குறா. அதை பத்தி ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது அதை எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்கை ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட ஒரு சாங் பாட சொல்லி கேட்கறான். ஆனா ஹீரோ முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு க்ரூட் பிளே மெம்பர்ஸோட சிடி இருக்கும். அதை பார்த்துட்டு அதுல இருக்க சாங் ஹீரோயின் பாட ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோ முறைக்கிறான். அதனால அவ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா. ஹீரோ கிட்டார் எடுத்து பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோனும் பாட ஆரம்பிக்கிறா. ஹீரோ ரொம்பவே ஹாப்பியா பாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை டிராப் பண்றதுக்காண்டி ஹீரோவும் அவ பிளேஸ் கிட்ட வரா. ஆனா ஹீரோயின் ஹீரோ விட்டு போக மனசு இல்லாம அங்க இருந்து போயிட்டு இருக்கா. ஹீரோ அவளை விட்டுட்டு வரும்போது அவனுக்கு ஒரு சாங் தோணுது. வேகமா அவனோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த சாங் உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ பிளேஸ்க்கு ஹீரோட ஃப்ரெண்டு வரா. ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த க்ரூட் பிளேக்கே ஹீரோ தான் சாங் எழுதி கொடுப்பான். அதை பத்தியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கான். ஆனா அவனோட ஃப்ரெண்ட் இவனை கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோ அந்த மேனேஜரை பார்த்துட்டு ஹீரோட சாங்ஸையும் நானே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு போது அதுக்கு அந்த மேனேஜர் வந்து ஆல்ரெடி சின்யா அந்த சாங்ஸ் எல்லாமே எழுதிட்டான் அப்படின்னு போது ஹீரோ ரொம்ப கோவமா அங்க இருந்து வரான். ஹீரோ கோவமா வந்துட்டு இருக்கான். அந்த சின்யாவும் அங்க வரான். ஹீரோ ரொம்பவே கடுப்பேத்துன்றதுக்காண்டி ஹீரோனை செல்லமா கூப்பிட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாஸ், ஏண்டா மங்குஸ் மண்டையா, யால நானே கூப்பிட்டது இல்ல செல்லமா, நீ யாருடா கோமாளி அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோனை அந்த சின்யா மஸ்ன்னு சொல்லி செல்லமா கூப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இனிமே எப்படி ஹீரோனை உன் பக்கமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோட மைண்ட் வாஸ், நானே வேற கடுப்புல இருக்கேன், இவன் என் கூட வந்து ஐஸ் பால் விளையாடிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்கா. ஹீரோயினையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போய் பாக்குறாங்க. செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. மீடியா அது இதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காண்டி. ஹீரோயினையும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸையும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த நியூஸ் எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அங்க ஹீரோயின் தான் வந்திருப்பா. அவளை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறா. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறா. என்னாலே அவங்களெல்லாம் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ ரொம்பவே அட்வைஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட வந்துட்டு நீ எப்பவுமே சாங் பாடுறதை நிறுத்திடாத, நீ கண்டினியூ பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றான். ஹீரோ அவகிட்ட நான் சாங் பாடுறதை விட்ட பிறகுதான் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன், அதே தப்ப நீயும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவகிட்ட நீ என் லைஃப்ல வந்த பிறகுதான் என் லைஃபே அகைன் ஹாப்பி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே கேட்டு ஹீரோ ரொம்பவே குஜாலாயிரா. ஹீரோவும் அவளை கிஸ் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே அந்த மேனேஜர் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வேகமா போய் அவர் முன்னாடி ஒரு சீடியை வச்சுட்டு இதை ஒரு வாட்டியாச்சும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த சீடியில ஹீரோ எழுதின சாங்ஸ் தான் இருக்கும். அதை போட்டு கேட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. ஹீரோ அவ சாங் பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு வரா. அந்த இடத்துல மரி உட்காந்துருக்கா. அவளை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிரா. அந்த மரியும் ஹீரோயின்ட்ட ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்கா. மரியும் ஹீரோயினும் அந்த க்ரூட் பிளே மெம்பர்ஸ் ரீசெண்டா பாடின பாட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஹீரோ எழுதினதுதான். ஹீரோவை பத்தி மரி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கா. மரியோட கார் வரா. அவ அங்கேருந்து கிளம்பி போறா. கரெக்டா ஹீரோவும் அந்த டைம் பார்த்து அங்க வரா. ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோ ஈன்னு சொல்லிட்டு பல்ல காமிச்சிட்டு இருக்கா. பட் மரி ஹீரோவை டச் பண்ணோன்னா அதை பார்த்து அவ ரொம்பவே ஃபீல் ஆயிடுறா. ஹீரோனுக்கு பிராக்டிஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பி போயிடா. அவன் மைண்ட் ஃபுல்லாமே ஹீரோவை மரி டச் பண்ணதுதான் ஞாபகம் இருக்கா. அதுக்கப்புறம் அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த சாங்கை கேட்டுட்டு இருக்கா. சினியா அங்க வந்துட்டு வா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ அந்த மேனேஜர் கூப்பிட்டு
அவன் கொடுத்த சீடியை ரிட்டர்ன் கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, உன்னையும் ஹீரோயின் தான் மீடியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை காமிக்கிறாரு. அதுல ஹீரோனை கிஸ் பண்ண போட்டோ இருக்கும். அதை பத்தி அவர் கேட்டுட்டு இருக்காரு. அந்த மேனேஜர் இப்படியே போனா ஹீரோனோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு மரியை லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி ஹீரோனை பிரேக்கப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாரு. ஹீரோ அவன் ஃப்ரெண்ட் கிட்ட மேனேஜர் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரும்போது அவன் ஃப்ரெண்டு மேனேஜர் சொல்றதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பாடுறத போய் பாக்குறான். ஹீரோயின் சாங்லயே மூழ்கிறா. அந்த அளவுக்கு அவ பாடிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோக்கு புரியுது ஹீரோனுக்கு சாங்னா எவ்வளவு உயிர்னு சொல்லிட்டு. ஹீரோவும் மரியும் லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஹீரோனும் அந்த நியூஸை டிவில பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹீரோ ஒரு பிளேஸ்ல தனியா நின்று ஹீரோனை பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொன்னதுதான் சரின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவனால ஹீரோனோட சாங் லைஃப் கெட்டக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஹீரோனும் அந்த பிளேஸ்க்கு வரா. ஹீரோயின் கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிரா. அவளால சுத்தமா நம்ப முடியல ஹீரோ பேசுறத. ஹீரோன் கிட்ட ஹீரோ நான் உன்னை துளி கூட லவ் பண்ணல, இனிமேட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். ஹீரோன் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஆனா அவளை கண்டுக்காம அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ தனியா உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கான். அவனால ஹீரோனை விட்டு பிரிஞ்சு வந்ததை தாங்கிக்கவே முடியல. ஹீரோன் ஸ்கூல்ல இருக்கா. மரியாதை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவ ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோட ஸ்கூல் மிஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு ஆஹா ஓவன்னு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டு ரொம்பவே சேட் ஆயிரா. அங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடுறா. ஹீரோ ஒரு சாங் எழுத ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனும் ரொம்ப சின்சியரா அவ சாங் பாடுறதுல கவனமா இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தனித்தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்பவே ஃபேமஸ் ஆயிரா. அவளோட வீடியோஸ் தான் எந்த இடத்துல திரும்பினாலும் இருக்குது. அதை ஹீரோவும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த மேனேஜருக்கு ஹீரோ தான் எழுதின சாங்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறான். அந்த மேனேஜர் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு உன்னோட ஃப்ரெண்டோட ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நீ தாயா அவன் ப்ராப்ளம்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியா அவன் ஃப்ரெண்டு முடிக்கிறான். ஹீரோன் வெஜிடபிள் செல் பண்ணிட்டு ஹீரோட ஒர்க் ஸ்டேஷன் கிட்ட வந்து பாக்குறான். ஆனா ஹீரோட திங்ஸ் எல்லாமே வெளியில இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு உள்ள போய் பாக்குறான். எல்லாமே காலியா இருக்கு. அங்க ஒரு திங்ஸ் கூட இல்லை. அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோட கிட்டார் அங்க இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு ஹீரோன் உட்காந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவன் அந்த பிளேஸ்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு வரான். அவனை பார்த்தோன்னே ஹீரோன் எந்திரிச்சு நீ எங்கேயாச்சும் போறியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவன் எதுவுமே பேசாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். அவனோட கிட்டாரை ஹீரோயின் தூக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஹீரோ அட பக்கி என் உசிரை வாங்குறதுக்குண்டே வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே அவளை துரத்திட்டே போயிட்டு இருக்கான். ஹீரோன் ஒரு பிளேஸ்ல போய் நின்றுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியே முடிக்கிறான். சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்திடுற மாதிரி ஹீரோட கிட்டாரை ஒழிச்சு வச்சா அவன் இந்த ஊரை விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரியே ஹீரோன் பிளான் போட்டுட்டு இருக்கா. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோட ஒர்க் ஸ்டேஷன்ல ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சீடியை பாக்குறான். அந்த சீடியை எடுத்து ஒழிச்சு வச்சிடறான். அங்க ஹீரோவும் கரெக்டா வந்துட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்கான். ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோ ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் தான் இந்த ஊரை விட்டு போறான், கூடிய சீக்கிரமே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோன் சொல்றான் அவனோட கிட்டாரை நான் ஆட்டையை போட்டு வந்துட்டேன், அதனால அவன் போகமாட்டான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு போது ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான் நான் கூட அவனோட சீடியை ஆட்டையை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ மட்டும் அந்த பிளேஸ்ல இருந்திருந்தான்னா அட பிக்காலி பயல்களா இதே தான் பொழப்பா வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரியே கேட்டிருப்பான். ஹீரோட ஃப்ரெண்டு அந்த சீடியில அவன் எழுதின நியூ சாங்ஸ் இருக்கு, இந்த சாங் யாருக்காண்டி எழுதினான்னு சொல்லிட்டு நீயே போட்டு கேட்டாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடி அவகிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோனும் அந்த சாங்கை போட்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த சாங்கை கேட்ட பிறகு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோட லைவ் கான்சர்ட் நடக்குது. எல்லாருமே கூட்டமா வராங்க ஹீரோயின் பாடுறது கேட்கறதுக்காண்டி. இந்த மேனேஜர் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நல்லா பாடு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனும் ஸ்டேஜுக்கு வரா. ஆனா கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கா. இவ பாடுவாளா மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை நினைச்சிட்டே பாட ஆரம்பிக்கிறா. செம்மையா பாடிட்டு இருக்கா. அவ பாடுறதை எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா கேட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் அவ பாடுறதை நின்று கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அவனோட கிட்டாரை வாங்கி வச்சிருக்கேன் வந்து எடுத்துட்டு போ அப்படின்னு போது ஹீரோனை பத்தியே கேட்டுட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட. ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோன்லாம் இங்க இல்ல, அவ பார்ட்டிக்கு போயிட்டா, நீ வந்து உன் கிட்டாரை வாங்கிட்டு போன்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த லைவ் நடந்த இடத்துக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் இல்ல, ஹீரோன் தான் இருக்கா. அவளை பார்த்துட்டு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே ஹீரோ பாக்குறான். மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன்ற மாதிரியே ஹீரோன் அந்த கிட்டாரை வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட வந்து பேசுறான். ஹீரோன் வந்து கேட்கறான் அந்த சீடியில பாடி இருக்க சாங்ல இருக்க எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்றான் அதெல்லாம் சும்மா லொலலைக்கு பாடினது, நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அகைன் போய் சொல்லிடுறான். ஹீரோ அவன் கிட்ட ஒரு சாங் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிட்டாரை கொடுக்குறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கிட்டாரை பிளே பண்றான். ஹீரோ எழுதின சாங்கையே பாடி காமிக்கிறான் அவன் முன்னாடியே. ஹீரோ அந்த சாங்ல என்ன எழுதிருப்பான்னா ஹீரோனை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அவகிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி நினைச்சிருப்பான். ஆனா கேட்டிருக்க மாட்டான். அவளை எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். பட் அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு உன்னை நான் வெறுக்கிறேன் என்று மட்டும்தான் அவகிட்ட போய் சொல்லியிருப்பான். ஹீரோனை பார்த்துட்டு மனசுக்குள்ளே நான் எவ்வளவு பொய் சொன்னாலும் அது எல்லாத்தையுமே நீ ஸ்மைல் பண்ணிட்டே அக்செப்ட் பண்ணிருக்கேன், உனக்கான ரைட் பர்சன் நான் இல்லை அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். ஹீரோ அந்த சாங்கை ஹீரோனை மனசுல வச்சுட்டு தான் பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோ எவ்வளவுதான் பொய் சொன்னாலும் அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு நான் உன்னை லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியே ஹீரோயின் நினைக்கிறா. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.